Good morning, my dear fourth standard students. Today we are going to learn the subject grammar. Grammarல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷன் ஸ்டோரி. காம்ப்ரிஹென்ஷன் என்ன அப்படின்னா புரிதல், புரிஞ்சுக்கிறது. ஒரு ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க, இல்லை சம் ஆஃப் இன்சிடென்ட் கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா நம்ம ரீட் பண்ணி அதனோட மீனிங்கை நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு டவுனில் உனக்கு ஃபில்லப்ஸ், சூஸ், மேட்ச், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், Q+A கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஸ்டோரியை ஆர் பேசேஜ் ஆர் எனி இன்சிடெண்ட் அதை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா புரிஞ்சுக்கணும். ஓகேவாப்பா? ஓகே. ஃபஸ்ட்டு இந்த காம்ப்ரிஹென்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டோரி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த ஃபூலிஷ் க்ரோ அண்ட் த கிளவர் ஃபாக்ஸ். ஃபூலிஷ் மீன்ஸ் முட்டாள், ஸ்டூபிட். கிளவர் மீன்ஸ் இன்டெலிஜென்ட். ஸோ ஃபாக்ஸ் இன்டெலிஜென்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் க்ரோ ஃபூலிஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ஃபாக்ஸோடைய குவாலிட்டிஸ் மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். சம் ஆஃப் கேரக்டர்ஸ். ஃபாக்ஸ்பா, ஃபாக்ஸ்னாலே உனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்திருக்கும். ஏன்னா நீ சின்ன வயசுலேருந்தே சுட்டி டிவி பார்ப்ப, அதில் டோராவின் பயணங்கள் பார்ப்ப. கண்டிப்பாக என்ன வரும் அதுலனா குள்ளநரி வரும். உடனே என்ன சொல்லுவீங்க? குள்ளநரி திருடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சம் ஆஃப் டைலாக்கும் ஞாபகம் வரும். ஸோ அந்த ஃபாக்ஸ் தான் குள்ளநரி. உனக்கே தெரியும், அதனோட ஒரு பேடான கேரக்டர் ஃபாக்ஸு கொடுத்துருப்பாங்க. அது ஒன்றே அது பாசிட்டிவாக சொன்னோடனே அது என்ன பண்ணிடும், அந்த அவாய்ட் பண்ணிடும். இப்போ திருட வரும், குள்ளநரி திருடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன, நான் திருடனா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளவரான பிளான் உள்ள மைண்ட் செட் உள்ள ஒரு அனிமல் இதுனா ஃபாக்ஸ் தான். அதனோட ஃபர். அனிமலுடைய ஹேரை ஃபர்ன்னு சொல்லுவோம். அந்த ஹேர் மெனி வேஸில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அது நம்ம சின்ன எல்கேஜிலேருந்தே படிப்பேன், மிஸ் சொல்லுவாங்க டாகு, உல்ஃபு, ஃபாக்ஸு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், இதெல்லாம் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி மிஸ் சொல்லுவாங்க. தட் ஃபாக்ஸ் எல்லா காண்டினென்ட்லையுமே இருக்குப்பா, எக்ஸப்ட் அண்டார்டிகா தவிர மற்ற எல்லா பிளேஸ்லையுமே நம்ம ஃபாக்ஸை பார்க்கலாம். ஃபாரஸ்ட்டில் லீவ் பண்ணும். தென் ஜூலெலாம் எடுத்துகிட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. உனக்கு ஓல்டன் டேஸில் பார்ப்பேன், கிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட் பண்ணுறது ஒரு ஹேபிட்டாகவே வச்சுட்டு ஹண்ட் பண்ணுறதுக்கு ஃபாரஸ்ட்டுக்கு போவாங்க. மெனி அனிமல்ஸை ஹண்ட் பண்ணணும், வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பவ் அண்ட் ஆரோ எடுத்துகிட்டு ஹாசானில் செட் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஃபாக்ஸை ஹண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு லீடர் யாருன்னா ஜார்ஜ் வாஷிங்டன். இவங்க தான் ஜார்ஜ் வாஷிங்டன். இவர் யார் அப்படின்னா நம்ம ஃபாதர் ஆஃப் அவர் அமெரிக்காவுடைய ஃபாதர். நம்ம ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன், நம்ம இந்தியாவுடைய ஃபாதர் யாருன்னா மகாத்மா காந்திஜி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அமெரிக்காவுடைய ஃபாதர் யாருன்னா ஜார்ஜ் வாஷிங்டன். இது ஒன் ஆஃப் த பிக்சர் பாருங்கள். அவர் ஹார்ஸ் ஆனில் செட் பண்ணியிருக்கிறாரு. செட் பண்ணிட்டு டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா மெனி ஃபாக்ஸ் டெட்டாக இருக்குது. அவர் ஹண்ட் பண்ணது. அவர் எப்போவுமே ஃபாக்ஸை ஹண்ட் பண்ணுறதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. உடனே ஹார்ஸை எடுத்துகிட்டு ஃபாக்ஸை ஹண்ட் பண்ணுறதுக்கு போயிடுவார். ஏன், அவருக்கு பிடிச்ச ஒரு ஹேபிட் ஃபாக்ஸை ஹண்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஃபாக்ஸை ஹண்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. தென் அது ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிக்குமாப்பா தன்னை. ஆனால் ஈஸியாக அனிமல்ஸ், டைகர், நீ நேஷ்னல் ஜியாகிரஃபிலலாம் பார்த்துருப்பேன். டைகர் லயன்லாம் ஈஸியாக ஃபாக்ஸை என்ன பண்ணிடும், ஹண்ட் பண்ணிடும், பார்த்துருப்போம். அதுவும் நல்லா ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணும், அந்தளவுக்கு ரன் பண்ணும். ஆனாலும் டைகர்ட்டெல்லாம் என்ன பண்ணிடும், அது தோற்றுரும். ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்கன்னா ஹண்ட் பண்ணிடுவாங்க. தென் ஃபாக்ஸ் பார்த்தீங்கன்னாப்பா எல்லா காண்டினென்ட்லேயும் இருக்குது எக்ஸப்ட் அண்டார்டிகா தவிர அப்படின்னு சொல்லியிருக்கோம். தென் அது எவ்வளோ நாள் லீவ் பண்ணும் அப்படின்னா 2 years மட்டும்தான் லீவ் பண்ணும், ஐ திங்க் ஃபாரஸ்ட்டில். மற்றபடி ப்ரொடெக்ட் பண்ணி அதை கேர் பண்ணும் அப்படின்னா அது 14 years லீவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேல் ஃபாக்ஸை ஃபாக்ஸுனும் ஃபீமேல் ஃபாக்ஸை என்னன்னு சொல்லுவோன்னா விக்சன் அப்படின்னு சொல்லுவோம். யூகேஜிலே இது படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஓகே. தென் இப்போ நம்ம அந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். மிஸ்ஸு நெக்ஸ்ட்டு இதில் உனக்கு க்ரோ பற்றி அடுத்தது நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ ரீட் த பேசேஜை ரீட் பண்ணுவோம். ஒன்ஸ் there was a clever fox. He felt very hungry. He tried to find some food but could not do so. He saw a crow sitting on a tree. The crow had a piece of meat in its beak. The fox
wanted to get the piece of meat. He thought of a clever plan to get it. என்ன சொல்கிறாங்கன்னா, once there was a clever fox. ஒரு clever fox இருக்குது. He felt very hungry. அதுக்கு ரொம்ப ஹங்க்ரி, ரொம்ப பசி, ரொம்ப நேரம் ஸ்டார்விங்காக இருந்திருக்கும் போல். ஸ்டார்விங் மீன்ஸ் பசி, பட்டினியாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பட்டினியாக இருந்திருக்கும் போல். அதனால் ரொம்ப அதுக்கு பசிக்குது, ஹங்க்ரி, பயங்கரமாக பசிக்குதான். He tried to find some food but could not to do so. அது எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துச்சான், அதுக்கு என்ன கிடைக்கல, ஃபுட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. He saw a crow sitting on a tree. The crow had a piece of meat in its beak. என்ன சொல்கிறாங்கன்னா, அது ட்ரை பண்ணுது, எல்லா இடத்துலையும் ஃபுட் இருக்கான்னு ட்ரை பண்ணுது, பட் கிடைக்கல. அந்த டைமில் க்ரோவை பார்க்குது. க்ரோவை பார்க்குறப்ப க்ரோ வந்து சிட்டிங் ஆன் த ட்ரீ ஆனில் சிட் பண்ணியிருக்கு. சிட் பண்ணியிருந்த மட்டும் இல்லாமல் அதனோட பீக்கு மீன்ஸ் மவுத்து, மூக்கு, அதனோட பீக்கில் பீஸ் ஆஃப் மீட் ஒரு கறி துண்டு வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The fox wanted to get the piece of meat. He thought a clever plan to get it. ஆல்ரெடி ஃபாக்ஸ் வந்து ரொம்ப ஹங்க்ரியாக இருக்குது. ஸோ தனக்கு எது கிடைச்சாலும் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது. ஸோ அந்த டைமில் தான் க்ரோவை பார்க்குது. க்ரோ பீக்கில் பீஸ் ஆஃப் மீட் இருக்கிறதையும் பார்க்குது. ஸோ என்ன பண்ணுது, ஓகே நமக்கு இன்றைக்கி நம்மளுடைய ஹங்க்ரியை தீர்க்கறதுக்காக ஒரு கறித்துண்டு நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறித்துண்டை எப்படி நம்ம கேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு கிளவரான பிளான், கிளவர் மீன்ஸ் புத்திசாலித்தனமான ஒரு பிளான் போடலான்னு திங்க் பண்ணுது. தாட்டு மீன்ஸ் சிந்தனை, திங்கிங் பண்ணுது. ஓகேவா? இந்த பிக்சரில் பார்த்தா தெரியும், பீஸ் இருக்குது, ஏதோ க்ரோ வந்து மவுத்துலேருந்து எடுத்துருச்சு, ஃபாக்ஸ் அண்டரில் நிற்கிது. ஓகேவா? இந்த பிக்சரை பார்த்தா உனக்கு புரியும். ஓகே, ரீட் பண்ணால் தான் உனக்கு என்னன்னு தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜை ரீட் பண்ணலாம்ப்பா. ஓகே, ஸ்டார்ட். The fox said to the crow, I hear that you sing very sweetly. Please sing a song. The crow was very much pleased at it. It opened its beak in order to sing. The piece of meat fell down on the ground. The fox fixed up piece at one. என்ன பண்ணுதுன்னா, the fox said to the crow. ஃபாக்ஸ் என்ன பண்ணுது, க்ரோட்ட சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? I heard that you sing very sweetly. I heard means நான் கேட்டிருக்கேன். இயர்லேருந்து நம்ம ஹியர் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி சொல்லுது. I heard that you sing very sweetly. நான் கேட்டிருக்கேன், நீ பாட்டு பாடுறத நான் கேட்டிருக்கேன். அந்த பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ப்ளீஸ் சிங் அ சாங், ப்ளீஸ், ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குது, எனக்கு ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னு சொல்லி கேட்குது. The crow was very much pleased at it. க்ரோட்டை ரொம்ப கெஞ்சி கேட்குது, ப்ளீஸ் எனக்காக பாடேன் அப்படின்னு சொல்லி கேட்குது. க்ரோவும் என்ன பண்ணுது, ஐயோ இவ்வளோ இது பண்ணி கேட்குறாங்களே, நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், நம்ம பாடுவோம். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஃபாக்ஸ் சொன்னதில் என்ன ஆகிடுச்சுன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. நம்ம வாய்ஸ் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கா, ஒரு ஃபாக்ஸே சொல்லிடுச்சு, ஒரு அனிமலே சொல்லிடுச்சு. ஓகே, ஏன்னா பேர்டு இல்லையா, க்ரோ வந்து பேர்டு, ஃபாக்ஸ் வந்து அனிமல் இல்லையா. ஸோ ஒரு அனிமலே நம்மளை வந்து சொல்லிடுச்சு. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட பிளான் தெரியாமல் க்ரோ என்ன ஆயிடுச்சு, மெல்ட் ஆகிடுச்சு. ஓகே நம்ம பாடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டுக்கு வந்துருச்சு. இட் ஓப்பன் இட்ஸ் பீக் இன் ஆர்டர் டு சிங். அதாவது ஃபாக்ஸோடைய கிளவர் பிளான் தெரியாமல் இந்த க்ரோ என்ன பண்ணிடுச்சு, முட்டாள்தனமாக அதனோட பீக்கில் தானே பீஸ் ஆஃப் மீட் வச்சுருந்துச்சு, ஸோ ஓப்பன் பண்ணிடுச்சு. ஃபாக்ஸோட பிளானே அதுதான். எப்படியாவது, ஏன்னா மவுத்தில் தான் வச்சுருக்கு இல்லையா, மவுத்தில் தான் பீஸ் ஆஃப் மீட்டு வந்து க்ரோ வச்சுருக்கு. ஸோ மவுத்தை ஓப்பன் பண்ண வச்சிட்டோம்னா மவுத்துலேருந்து என்ன பண்ணிடும், பீஸு கீழே விழுந்துடும், நம்ம கேட்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு வெல் பிளான் செட்டோட இருந்திருக்கு. பட் ஆனால் அந்த க்ரோவுக்கு தெரியல. இந்த முட்டாள் க்ரோ என்ன பண்ணிடுச்சுன்னா பீக்கை ஓப்பன் பண்ணிடுச்சு. எதுக்காக ஓப்பன் பண்ணிடுச்சுன்னா, ப்ளீஸ் சிங் அ சாங், ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ஃபாக்ஸ் கேட்டதுனாலையும், ப்ளஸ் ஐ ஹியர் தட் யூ சிங் வெரி ஸ்வீட்லி, உன்னோட சாங் நான் கேட்டிருக்கேன், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி சொன்னதுனால இந்த முட்டாள் க்ரோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா
பிளான், அதாவது ஃபாக்ஸோட பிளான் தெரியாமல் மவுத்தை ஓப்பன் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். த பீஸ் ஆஃப் மீட் ஃபெல் டவுன் ஆன் த கிரவுண்ட். அந்த மீட் என்ன ஆகுது அப்படின்னா கிரவுண்டில் கீழே விழுறுது. த ஃபாக்ஸ் ஃபிக்ஸ்ட் அப் பீஸ் அட் ஒன். அந்த டைமில் ஃபாக்ஸ் என்ன பண்ணுது, அந்த பீஸை எடுக்குது. ஸோ கிளவர் பிளான் போட்டிருக்கு, பிளானை வந்து கரெக்டாக கொண்டு போகுது. க்ரோவும் என்ன ஆயிடுச்சு, அந்த பிளானை யோசிக்காமல் தன்னை பீக்கை ஓப்பன் பண்ணால் நம்ம பீஸ் கீழே விழுந்துருமே அப்படிங்கிறத க்ரோ வந்து என்ன பண்ணல, திங்க் பண்ணல, யோசிக்கலை. யோசிக்காமல் என்ன பண்ணிடுச்சு, மவுத்தை ஓப்பன் பண்ணிடுச்சு. இந்த பிக்சரை பாருங்கப்பா, மவுத்துலேருந்து கீழே விழுது. ஃபாக்ஸ் அட் த டைமில் ரெடியாக இருக்குது, எப்போ கீழே விழுவும் நம்ம கேட்ச் பண்ணுவோம். பிகாஸ் ஃபாக்ஸுக்கு எப்படி இருந்துச்சு, ரொம்ப ஹங்க்ரியாக இருந்துச்சு. ஏதோ ஒன்று நம்ம கிடைச்சா போதும். ஏன்னா எங்கே தேடியும் அதுக்கு என்ன கிடைக்கலன்னா ஃபுட்டு கிடைக்கல. ஸோ எப்படியாவது நமக்கு ஃபுட்டு வேணும், கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு சான்ஸை உருவாக்கிக்கிச்சு. அதன்படி க்ரோவும் என்ன பண்ணுச்சு, பீக்கை ஓப்பன் பண்ணுது. பீஸ் ஆஃப் மீட் வந்து கீழே விழுது. ஃபாக்ஸ் கேட்ச் பண்ண ரெடியாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. He said to the crow, "You foolish crow, I am not interested in your song. I am interested only in this piece of meat." So saying, he went away with the piece of meat in his mouth. The crow was very sad. என்ன சொல்லுதுன்னா, he said to the crow, piece of meat எடுத்துருச்சு, அதாவது பக்கத்தில் போயிடுச்சு, கீழே விழுது, எடுத்துருச்சு. என்ன சொல்லுதுன்னா, he said to the crow, "You foolish crow." நீ வந்து ஒரு முட்டாள் க்ரோ. இங்கே he மீன்ஸ் யாரை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாக்ஸை மென்ஷன் பண்ணுறாங்கப்பா. பிகாஸ் அது மேல் ஃபாக்ஸ். ஓகேவா? ஸோ மேல் ஃபாக்ஸ்ன்றதுனால he வந்து ஃபாக்ஸை மென்ஷன் பண்ணுது. he said to the crow, அது என்ன சொல்லுதுன்னா, "You foolish crow." நீ ஒரு முட்டாள் க்ரோ. "I am not interested in your song." நான் வந்து உன்னோட சாங் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, "I hear your song sweetly." நான் உன்னோட சாங்கை கேட்டிருக்கேன், உன் சாங் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, வெரி ஸ்வீட்லி அப்படிங்கிறத ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி சொல்லிச்சு. ஆனால் இங்கே என்ன சொல்லுதுன்னா, "I am not interested in your song." அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுது. உன்னுடைய சாங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. "I am interested only in the piece of meat." எனக்கு எது மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகம்னா உன்னோட பீக்கில் இருக்கிற அந்த பீஸ் ஆஃப் மீட் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். எப்படியாவது ஏன்னா மவுத்தை ஓப்பன் பண்ணி கா அக்கா அக்கா அப்படின்னு கத்துச்சுன்னா என்ன ஆயிரும், மவுத்துலேருந்து கீழே விழுந்துடும். கேட்ச் பண்ணிடலாங்கிற வெல் பிளானை சூப்பராக போட்டு கேட்சும் பண்ணிருச்சு. ஸோ அதான் சொல்லுது, "I am not interested only in this I am interested only in this piece of meat." அப்படின்னு சொல்லுது. ஸோ saying, he went away with the piece of meat in his mouth. நான் சொன்னபடியே நீனு உன்னோட பீஸ் ஆஃப் மீட்டை வந்து உன் மவுத்துலேருந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டோனையும் க்ரோக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சேட் ஆயிடுச்சு, ரொம்ப சோகமாக என்ன ஆயிடுச்சு, உட்காந்துருச்சு. த க்ரோ வாஸ் வெரி சேட் அப்படின்னு சொல்லி எண்ட் ஆஃப் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் நம்ம என்ன கூட பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்கள நம்பக்கூடாது, உடனே நம்பக்கூடாது, யோசிக்கணும். இப்போ கிளவர் பிளான் போட்டு ஃபாக்ஸ் வந்து சக்ஸஸாக அந்த பீஸ் ஆஃப் மீட்டை எடுத்த மாதிரி நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா வெல் பிளான். நம்மளுடைய மைண்டுக்கு யார் என்ன சொன்னாலும் நம்ம உடனே நம்பக்கூடாது, அது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பீவேர் ஃப்ளாட்டர். இதுலேருந்து என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா பீவேர் ஃப்ளாட்டர், யாரையுமே நம்பக்கூடாது. இந்த ஸ்டோரியோட மாரல், யாரையும் நம்பக்கூடாது. சிங்கர் சாங்னோனையும் என்ன பண்ணிடுச்சு, தன்னோட சாங் ஸ்வீட்டாக இருக்குது, ஓகே நம்ம ஃபாக்ஸுக்காண்டி பாடுவோம், வீக்கில் இருக்கிற பீஸை மறந்துட்டு பாடுவோம் டிசைட் பண்ணதுனால ஏமாந்து போச்சு. ஓகேவா? ஓகேப்பா, இதுதான் அந்த இப்போ ஸ்டோரி உனக்கு நல்லா புரிஞ்சிச்சா? இப்போ ஸ்டோரிக்கு டவுனில், அதாவது காம்ப்ரிஹென்ஷன்னா என்னன்னு சொன்னேன், ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோரி கொடுத்துருவாங்க, அந்த ஸ்டோரியை நல்லா ரீட் பண்ணணும், ரீட் பண்ணிட்டு மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தது உள்ள ஆன்சர் த ஃபாலோயிங்கை நம்ம பார்க்கணும். ஓகேவா? சிம்பிள் ஸ்டோரி, ரொம்ப நீ நல்லா புரிஞ்சுக்கிற ஸ்டோரி, உனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டோரி, உனக்குன்னு இல்லை எல்லாத்துக்குமே முக்கியமான ஸ்டோரி. நம்பி ஏமாறவங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா. ஸோ நம்பி நம்ம ஏமாறக்கூடாது, இது நல்லா தெரிஞ்சுக்கோ. இனிமேல் யாரையுமே நீ என்ன பண்ணக்கூடாது, உடனே சடனாக நம்பக்கூடாது, யார் என்ன சொன்னாலும் நம்பக்கூடாது. ஓகேவா? உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம நடக்கணும். உனக்கு தெரியலன்னா நீ மம்மி டாடியை கேட்கலாம், இப்படி பண்ணலாம் மம்மி, இல்லை ஸ்கூலில் மிஸ்ட்டையோ சார்ட்டையோ நீ வந்து என்ன பண்ணலாம் கேட்டுக்கலாம். ஓகேவா?
இது வந்து நம்ம லைஃப் லாங் வரைக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது முக்கியமான ஒரு லைன். யாரையும் நம்பக்கூடாது, யாரையும் ஈஸியாக நம்பக்கூடாது. ஓகேவா? ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம். மிஸ் எல்லாம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் ரைட் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்க, முதல் நாளே டிஸ்கஸ் பண்ணிப்போம், நீ படிச்சியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ என்ன கேட்போம், மிஸ் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, படிக்கவே இல்லைப்பா அப்படிம்போம். ஆனால் நம்பக்கூடாது, அவங்க படிச்சிருப்பாங்க. ஆனால் நம்மள்ட்ட என்ன பண்ணல சொல்லுவாங்க, படிக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மார்க் என்ன பண்ணிடுவாங்க, ஸ்கோர் பண்ணிடுவாங்க. நீ என்ன பண்ணுவ, என் ஃப்ரெண்டு படிக்கலை நானும் படிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும் உனக்குள்ளே. அவளே படிக்கலை, நம்ம ஏன் படிக்கணும், அவள் தான் நமக்கு கம்பெனி கொடுக்க ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. மிஸ்ஸுக்கு நடந்த இன்சிடெண்ட்டுப்பா, எனக்கு நடந்தது, நான் அப்படியே உன்ட்ட சொல்கிறேன். ஸோ யாரையும் நம்பக்கூடாது. அவங்க படித்தாலும் சரி படிக்கலன்னு சரி, நம்மளுடைய வேலை என்ன, படிக்கணும். ஸோ படித்து இப்போ நம்ம எக்ஸாம் நடந்துட்டுருக்கு இல்லையா, உன் ஃப்ரெண்டை நீ காண்டாக்ட் பண்ணுற அப்படின்னா எவ்வளோ மார்க், என்ன மார்க், ஸோ நம்ம அந்த மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதா நம்மளுடைய தாட் இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் Q+A ஆன்சர் த ஃபாலோயிங் பார்க்கலாங்களா? ஓகே. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஆண்டனம்ஸ். ஆண்டனம்ஸ் மீன்ஸ் எதிர்ச்சொல். ஃபஸ்ட் ஒன் என்னென்னா கிளவர் ஃபாக்ஸ். கிளவர் மீன்ஸ் புத்திசாலித்தனமான ஃபாக்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து ஸ்டூப்பிட் க்ரோ. ஸ்டூப்பிட் மீன்ஸ் முட்டாள். ஃபூலிஷ்னாலும் ஸ்டூப்பிட்னாலும் ஒன்று தான். கிளவர்னாலும் இன்டெலிஜென்ட்னாலும் ஒன்று தான். ஸோ ஃப்ளாக்ஸ் வந்து ரொம்ப கிளவராக இருக்குது இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும். க்ரோ வந்து என்னவா இருக்குது, ஸ்டூப்பிடாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஓகே. இதில் மிஸ் ஒரு ரியல் இன்சிடெண்ட் ஒன்று சொல்கிறேன். ஐ திங்க் 2019 நடந்த இன்சிடெண்ட், இன்னமும் அது கண்டினியூ ஆகிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு மத்திய பிரதேஷில் மணி அப்படிங்கிற ஒரு அங்கிள், அவங்கள பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன் மிஸ்ஸு. மணி ப்ளஸ் அந்த க்ரோ பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த அங்கிள் வந்துப்பா உட்கட்டர். அந்த அங்கிள் மணிங்கிற அங்கிள் வந்து உட்கட்டர். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மரத்தை, அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரத்தை வந்து வெட்டியிருக்கிறார். வெட்டிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவர் வாட்ச் பண்ணுறாரு, அந்த ட்ரீ ஆனில் ஒரு நெஸ்ட் இருக்கிறத வாட்ச் பண்ணுறாரு. ஸோ வாட்ச் பண்ணோடனையும் ஓகே, அதை போய் எடுப்போம், அந்த நெஸ்ட்டை எடுப்போம், அதில் கண்டிப்பாக பேபிஸ் இருக்கும்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. எடுக்கிறத வந்து சம் ஆஃப் க்ரோ வந்து வாட்ச் பண்ணியிருக்கு. அந்த அங்கிள் எடுக்கிறத வந்து என்ன பண்ணியிருக்கு, சம் ஆஃப் க்ரோ வந்து வாட்ச் பண்ணியிருக்கு. அந்த அங்கிள் எடுக்கும்போதே அந்த நெஸ்ட்டில் இருக்கிற பேபிஸ், க்ரோவோட யங் ஒன்ஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா டெட்டாக இருந்துச்சான். ஸோ அந்த அங்கிள் என்ன பண்ணார், ஐயோ என்ன எல்லாமே டெட்டாக இருக்குது, ஓகே ஒரு ப்ரொடக்டான கேர் பண்ணி அதை வேறு இடத்துல ப்ரொடக்ட் பண்ணலான்னு நினச்சோம், ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே டெட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப அதை மெதுவாக எடுத்து கீழே வச்சுருக்கிறாரு. அதை வந்து அந்த க்ரோ வந்து வாட்ச் பண்ணியிருக்கு, சம் ஆஃப் க்ரோ வந்து வாட்ச் பண்ணியிருக்கு. இன்னமும் அந்த அங்கிள் வெளியில் போனாப்பா குச்சியோட தான் போகிறாராம். ஏன் அப்படின்னா, தன்னோட யங்வானை வந்து இந்த அங்கிள் தான் கில் பண்ணிட்டாங்க அப்படின்னு க்ரோ திங்க் பண்ணுது, நினச்சிட்ருக்கான், இன்னமும் நினச்சிட்ருக்கான். அதனால் அந்த அங்கிள் வெளில போனாவே க்ரோவெல்லாம் கொத்த வருமா அந்த அங்கிளை. அதனால் எப்போ வெளியில் போனாலுமே அந்த அங்கிள் குச்சியோடு தான் போவாராம். ஏன்னா க்ரோ வந்து தன்னை கொத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குச்சி எடுத்துகிட்டு தான் போவாராம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து அந்த க்ரோவோட யங் ஒன்ஸை வந்து நெஸ்ட்லிங்லேருந்து எடுத்தேன். நெஸ்ட்லேருந்து எடுக்கும்போது அதனோட யங் ஒன்லாம் வந்து இருந்துச்சு, நான் அதை ப்ரொடக்ட் பண்ணணுன்னு தான் எடுத்தேன். ஆனால் அந்த க்ரோவெல்லாம் நான் அதை பேபிஸ்லாம் கில் பண்ணிட்டேன்னு நினச்சிக்கிச்சு, அதனால் என்னை கொத்த வருதுன்னு சொல்லிட்டு நியூஸ் கொடுத்துருக்குறாரு. ஸோ இன்னமும் அது நடந்துகிட்ருக்கான்ப்பா. 2019 அவர் அந்த மாதிரி வேலை செஞ்சுருக்கிறாரு. ஆனால் இன்னமும் க்ரோ வந்து அவர் வெளியிலே விட மாட்டேங்குதான், வெளியில் வந்தாவே கொத்த வருதான். அதனால் குச்சியோடு தான் போகிறாரு, குச்சியோடு தான் வராராம்ப்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு அதிக ஞாபகத்திறன் உள்ள, அதாவது நம்ம ஹியூமன் பீயிங்ஸை விட அதிகமாக ஞாபக சக்தி இதுக்கு இருக்குது அப்படின்னா க்ரோவுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஓகே. நெக்ஸ்ட்டு அப்புறம் நம்ம சனி பகவானுடைய வாகனமும் இதுதான், க்ரோ தான், இப்படி தானே. நெக்ஸ்ட்டு அப்புறம் நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் ஃபஸ்ட்டு க்ரோவுக்கு தான் ஃபஸ்ட்டு வைப்பாங்க மம்மி. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அமாவாசைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரோவுக்கு தான் வைப்பாங்க, அதுக்கப்புறம் தான் நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு கடவுளாக நம்ம பார்த்துட்ருக்கோம் க்ரோவை. ஓகே. செகண்ட் ஒன் பார்க்கலாமா? செகண்ட் ஒன் ஃபைண்டு. அதுக்கு ஆப்போசிட் வேர்டு லாஸ்ட். ஃபைண்டு மீன்ஸ் கண்டுபிடிக்கிறது, லாஸ்ட்னா தொலைச்சிட்றது. தென் தேர்டு ஒன் தாட்னா ஞாபகம் வச்சுக்கிறது. ஆப்போசிட் வேர்டு ஃபர்காட். என்ன தாட் வச்சுருந்து, ஃபாக்ஸ் வந்து ஒரு தாட் வச்சுருந்துச்சு, கிளவர் பிளான் போடுறது, ஒரு சிந்தனை திங்க் பண்ணிச்சு இல்லையா. ஸோ அதுதான் தாட் மீன்ஸ் திங்கிங்.
he thought of a clever plan to get it. அந்த பீஸ் ஆஃப் மீட் எடுக்கிறதுக்கு ஒரு கிளவர் பிளான் போட்டுச்சு இல்லையா, தாட்டு, அது திங்க் பண்ணுச்சு இல்லையா. ஸோ அதான் தாட் மீன்ஸ் திங்கிங். அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் ஃபர்காட் மீன்ஸ் மறக்கிறது. தென் ஃபோர்த் ஒன் ஸ்வீட்லி. யுவர் வாய்ஸ் வெரி ஸ்வீட்லி அப்படின்னு ஃபாக்ஸ் சொல்லிச்சு இல்லையா. உன்னோட சாங் கேட்டிருக்கேன், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கு. அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் பிட்டர்லி மீன்ஸ் கசப்பு. பிட்டர் கார்ட் ரொம்ப ஹெல்த்துக்கு இம்பார்ட்டண்டான ஒன்று. வீக்லி ஒன்ஸாவது சாப்பிடுங்க. நம்ம ஸ்டொமக்கில் இருக்கிற பூச்சி இருந்துச்சு அப்படின்னா டெட் ஆயிரும்ப்பா. ஸோ பிட்டர் கார்டு டெய்லி சாப்பிடுங்க. டெய்லி இல்லைனாலும் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் சாப்பிடுங்க. தென் ஃபிஃப்த் ஒன் ஹியர்டு மீன்ஸ் கேட்குறது. ஐ ஹியர்ட் எ சாங். உன்னுடைய சாங்கை நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு ஃபாக்ஸ் சொல்லிச்சு இல்லையா. ஸோ ஹியர்டு மீன்ஸ் கேட்குறது. அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் அன்ஹியர்டு மீன்ஸ் கேட்காதது. தென் சிக்ஸ் ஒன் ஃபெல்னா கீழே விழுறது. என்ன கீழே விழுந்துச்சு, இந்த பீஸ் ஆஃப் மீட் கீழே விழுந்துச்சு இல்லையா. ஃபெல் டவுன் ஆன் த கிரவுண்ட். கீழே விழுந்துச்சுன்னு படித்தோம் இல்லையா. ஸோ ஃபெல்னா கீழே விழுறது. அரோஸ் மீன்ஸ் எழுந்திரிச்சிறது. அரோஸ் மீன்ஸ் என்னது, எழுந்திரிச்சிறது. அந்த பீஸ் ஆஃப் மீட்டு கிடச்சோனையும் ஃபாக்ஸ் என்ன ஆயிடுச்சு, எந்திரிச்சு உட்காந்துருந்த ஃபாக்ஸு எந்திரிச்சு போயிடுச்சு. அப்படி தானே, இந்த பிளேஸை விட்டு க்ரோவை வந்து யூ ஆர் ஃப்ளூரிஷ் க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஸோ ஃபெல்னா கீழே விழுறது, அரோஸ் மீன்ஸ் எழுந்திரிச்சிறது. தென் செவன்த் ஒன் வெண்ட்டுனா போகிறது. வெண்ட்டுனா கோக்கு பாஸ்டன்ஸ், கோ வெண்ட் கான் படிப்போம் இல்லையா. ஸோ கோக்கு பாஸ்டன்ஸ் தான் வெண்ட்டு. அதுக்கு ஆப்போசிட் வேர் கம்முக்கு பாஸ்டன்ஸ் தான் கேம். வெண்ட்டுனா போகிறது, கேம்னா வர்றது. தென் எய்த்து ஒன் சேட். க்ரோ என்ன ஆயிடுச்சு, சேட் ஆயிடுச்சு. தன்னோட பீஸ் ஆஃப் மீட்டு கீழே விழுந்து என்ன ஆயிடுச்சு, சேட் ஆயிடுச்சு. அது கீழே விழுந்ததை எடுத்ததுனால ஃபாக்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ சேடு மீன்ஸ் சோகம், ஹாப்பி மீன்ஸ் சந்தோஷம். த நைன்த் ஒன் பீஸ்னால் சின்ன பீஸு, ஹோல்னா எல்லாமே பெரிய பீஸாக இருக்கிறது. ஓகேவா. தென் ஃபில்லப்ஸ் பார்க்கலாம்ப்பா. செகண்ட் ஒன் ஃபில்லப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், த ஃபாக்ஸ் ஃபெல்ட் வெரி ஹங்க்ரி. ஃபாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா வெரி ஹங்க்ரி. இதில் ஹங்க்ரி தான் ஆன்சர். தென் ஃபாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஹங்க்ரியாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்டார்விங்காக இருந்திருக்கும் போல். ஒன் டே ரொம்ப பசித்ததுனால ஏதோ ஒரு ஃபுட்டு நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கு, ஒரு பிளான் போட்டு தான் க்ரோட் எடுத்து வாங்கியிருக்கு. ஸோ த ஃபாக்ஸ் ஃபெல்ட் வெரி ஹங்க்ரியாக இருந்ததுனால தான் க்ரோவை ஏமாற்றி என்ன பண்ணுச்சு, பீஸ் ஆஃப் மீட்டை கேட்ச் பண்ணுச்சு. தென் செகண்ட் ஒன், த க்ரோ ஹேட் எ பீஸ் ஆஃப் மீட் ஹிஸ் பீக். ஹிஸ்னா அதோடைய, க்ரோவுடைய. இந்த க்ரோவுடைய மூக்கில் என்ன இருந்துச்சு, பீக்கு மீன்ஸ் மூக்கில் என்ன இருந்துச்சுன்னு கேட்குறாங்க, பீஸ் ஆஃப் மீட். தென் தேர்டு ஒன், ப்ளீஸ் சிங் அ சாங். ஃபாக்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுச்சு இல்லையா, ஐ ஹியர் யுவர் சாங் வெரி ஸ்வீட்லி, ப்ளீஸ் சிங் அ சாங் அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுச்சு இல்லையா. ஸோ சாங் தான் ஆன்சர். ப்ளீஸ் சிங் அ சாங், எனக்காக ஒரு பாட்டு பாடு, தயவு செஞ்சு எனக்கு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுச்சு. ஸோ ப்ளீஸ் சிங் அ சாங்னா எனக்காக பாட்டு பாடு, ப்ளீஸ் எனக்காக பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுது. தென் தேர்ட் ஒன், ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்குறாமா. ஓகே. ஃபஸ்ட் கொஸ்டின், ஹூ ஃபெல்ட் வெரி ஹங்க்ரி. யார் வந்து ரொம்ப ஹங்க்ரியாக இருந்தா. த கிளவர் ஃபாக்ஸ் ஃபெல்ட் வெரி ஹங்க்ரி. ஹூனா யார், ஹூவை மட்டும் எடுத்துகிட்டு த கிளவர் ஃபாக்ஸ்ன்னு மட்டும் போட்டால் போதும். ஃபெல்ட் வெரி ஹங்க்ரிங்கிறது கொஸ்டின்லேயே இருக்குது. ஸோ த கிளவர் ஃபாக்ஸ் ஃபெல்ட் வெரி ஹங்க்ரி. யார் ரொம்ப ஹங்க்ரியாக இருந்தான்னு கேட்குறாங்க. த கிளவர் ஃபாக்ஸ் ஃபெல்ட் வெரி ஹங்க்ரி. ஹங்க்ரி மீன்ஸ் ரொம்ப பசியாக இருக்கிறது. தென் செகண்ட் ஒன், வாட் டிட் த க்ரோ ஹாவ் இன் இட்ஸ் பீக். த க்ரோ ஹேட் எ பீஸ் ஆஃப் மீட் இன் இட்ஸ் பீக். க்ரோ வந்து என்ன வச்சுருந்துச்சின்னு கேட்குறாங்க. க்ரோ வந்து என்ன வச்சுருக்குன்னா பீஸ் ஆஃப் மீட் இன் இட்ஸ் பீக். த க்ரோ ஹேவ் இன் இட்ஸ் பீக். க்ரோ என்ன வச்சுருந்துச்சின்னு கேட்குறாங்க. இந்த க்ரோ ஹேவுக்கு பதிலாக பாஸ்டன்ஸ் ஹேட் போடணும். பீஸ் ஆஃப் மீட் இன் இட்ஸ், பீஸ் ஆஃப் மீட் மட்டும் ரைட் பண்ணால் போதும். இன் இட்ஸ் பீக்குங்கிறது கொஸ்டின்லேயே இருக்குது. தென் தேர்ட் கொஸ்டின்,
ஒய் வாஸ் த க்ரோ சேட்? ஏன் வந்து க்ரோ வந்து ரொம்ப சேடாக இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் சேடாக இருந்துச்சு பார்க்கலாமா? ஒய்க்கான ஆன்சர், The cunning fox cheated the stupid crow. The cunning fox cheated the stupid crow. The cunning fox went away with the piece of meat in his mouth. So the crow was very sad. என்ன சொல்கிறாங்கன்னா, the cunning fox, தந்திரமான ஃபாக்ஸ் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, சீட்னா ஏமாத்துறது. க்ரோவை வந்து ஸ்டூப்பிட் க்ரோ, முட்டாளான இருந்த க்ரோவை என்ன பண்ணிருச்சு, ஏமாத்திடுச்சு. The cunning fox went away with the piece of meat in his mouth. அதனோட மவுத்துலேருந்து பீஸ் ஆஃப் மீட்டை என்ன பண்ணிருச்சு, எடுத்துகிட்டு போயிடுச்சு. went away அப்படின்னா எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸோ the crow was very sad. ஃபாக்ஸ் வந்து என்ன பண்ணிடுச்சு, க்ரோவை ஏமாற்றிட்டு அந்த பீஸ் ஆஃப் மீட்டை எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, க்ரோ வந்து ரொம்ப சேடாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கப்பா. Then fourth question, who was cleverer? Who was cleverer, the cunning fox or the stupid crow? யார் வந்து ரொம்ப cleverer? யார் வந்து ரொம்ப cleverer அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. The cunning fox or the stupid crow? நமக்கு வந்து ஆப்ஷனாகவும் கொடுத்துருக்காங்க, 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கன்னிங் ஃபாக்ஸா இல்லை ஸ்டூப்பிட் க்ரோவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் இதில் வந்து கிளவரர்? உனக்கே ஸ்டோரி இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். யார் கிளவரர்? த கன்னிங் ஃபாக்ஸ் வாஸ் கிளவரர். இந்த கன்னிங் ஃபாக்ஸ் மட்டும் போட்டால் போதும், வாஸ் கிளவரங்கிறது ஆன்சர்லேயே இருக்குது. இந்த கன்னிங் ஃபாக்ஸுக்கும் ஸ்பெல்லிங்கும் அங்கேயே இருக்குது. ஸோ வெரி ஈஸி காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும். உனக்கு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, ரீட் பண்ணுற, மீனிங் புரிஞ்சுக்கிற, டவுனில் ஆன்சர் கொஸ்டினுக்கு இருக்கும், ஆன்சர் ரைட் பண்ணுறோம். ஸோ வெரி வெரி ஈஸி. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்கப்பா. ஹவுஸில் நல்லா ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உனக்கு ஸ்டோரி புரிஞ்சாவே போதும். யூ வில் ஆன்சர் இட் வெரி ஈஸிலி. நீ ஆன்சர் ஈஸியாக பண்ணிட்டு ஃபுல் மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபாக்ஸ் மாதிரி பீஸ் ஆஃப் மீட் கிடைச்ச மாதிரி ஃபுல் மார்க்ஸ் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டே இருக்கலாம். ஓகேப்பா, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.